சென்னை பணியூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வந்த விஜயின் கார் முற்றுகையிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகி தரப்பினர் இந்த காரை மதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. தாவேகா மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னலுக்கு வழங்காததால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை பணியூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வந்த விஜயின் கார் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடிகர் விஜய் தாவேகா தொடங்கி மாநாடு, மக்கள் சந்திப்பு, பொதுக்குழு என தொடர்ந்து நடத்தி வந்திருந்தார். இதனிடையே ஆலோசனை கூட்டங்களை நடத்தி பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமித்தார். இதில் பல மாவட்டங்களில் பதவி தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருந்தது. அதன் காரணமாக ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற அடிப்படையில் 131 மாவட்டங்களாக உயர்த்தப்பட்டது. அதில் 120 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீதமுள்ள 11 மாவட்டங்களுக்கு பல மாதங்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் புதியதாக 11 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் நிகழ்ச்சியானது தாவேகா அலுவலகமான பழையூரில் நடைபெற்று வந்திருந்தது. இதில் விஜய் பங்கேற்று பொறுப்புகளை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட தாவேகா நிர்வாகி ஒருவர் அஜிதா ஆக்னல் என்பவர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என பணியூரில் உள்ள அலுவலகம் முன்பாக தனது ஆதரவுகளுடன் கூடி போராட்டம் நடத்தி வந்ததை நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே பணியாற்றி வந்த அஜிதா கட்சி தொடங்கிய பின் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மாற்று கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்த வேறு ஒருவருக்கு அந்த பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் தாவேகா அலுவலகத்தில் அஜிதா போராட்டம் இன்று காலை நடத்தியிருந்தார். தற்பொழுது விஜய் அந்த பணியூர் அலுவலகத்திற்கு வரும்பொழுது அவர் காரின் முன்பாக மறித்து அந்த காரை மறிக்கும் நடவடிக்கையை அஜிதா மேற்கொண்டதை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்றும் மக்கள் மன்றமாக இருந்த காலத்திலிருந்தே தான் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவர் பதவி தொடர்பான இந்த ஒரு சலசலப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பவித்ரா.